கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 22:1 வாசிக்கும் போது, என் தேவனே, என் தேவனே, ஏன் கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது பக்தன் கூறுகிறார். இந்த சங்கீதத்தை வாசிக்கிற கிறிஸ்துவனுக்கு மேசியாவின் சிலுவை பாடுகள் நினைவுக்கு வரும். இயேசு தாமே இந்த சங்கீதத்தில் இருந்து மேற்கோள் காட்டினார். இயேசுவின் சிலுவை குறித்து எழுதின நற்செய்தியாளர்கள் சங்கீதம் 22 சுட்டி காட்டுகிறார்கள். இங்கு சங்கீதத்தில்தான் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. பழி வாங்காமல் துன்பம் அனுபவிப்பது குறித்தும் இறுதியில் தேவனுக்கு உலகம் முழுவதும் புகழ்ச்சி உண்டாவது பற்றியும் இது பேசுகிறது. இதில் சொல்லப்பட்டுள்ள தாவீதை விட கிறிஸ்துவின் வாழ்க்கையை பொருத்தமாக இருக்கின்றன. அவை ஓரளவு தாவீதின் வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கின்றன. சிக்கலானதை தாக்கி தங்கள் குடும்பத்தை அமலேக்கியர் சிறைப்பிடித்த காரியத்தில் தாவீதின் மனிதர்கள் தாவீது மேல் கல்லெறிய ஆயத்தமானார்கள். ஆனால் எரியவில்லை. 1 சாமுவேல் 30. அப்சலோமிலிருந்து தப்பி ஓடியது தாவீது மேல் சீமை கற்களை எரிந்து நிந்தித்தான். 2 சாமுவேல் 16. ஆனால் இயேசுவுக்கு அவை எவ்வளவு பொருத்தமாக உள்ளது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். என்னை பார்க்கிற எல்லோரும் தலையை தூக்கி என்று நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தாதானே அவர் இவரை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்போது இவனை மீட்டி விடட்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். என் வஸ்திரங்களை தனக்குள்ளே பங்கிட்டு என் உடலில் சீட்டு போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் அடைந்த துன்பத்தை போன்ற துன்பத்தை நாம் அனுபவிக்க போவதில்லை. ஆனாலும் சங்கீதக்காரன் போல, கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு தூரமாகாதையும், என் பலனே எனக்கு சகாயம் தீவிரித்து கொண்டும் சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த காலவேளை ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.